guys, welcome to CA Bros. This is CA Shishadri and this is CA Ronanbu. இன்னைக்கு வந்து CA Foundation பொறுத்தமட்டில் ஏங்க டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அக்கவுண்ட்ஸும் லோவும் தான். இந்த ரெண்டு பேப்பர்ல ஒரு 60 மார்க் 70 மார்க் வாங்கலாம்னு சொன்னோம்னா என்ன பேப்பர் சொல்லுங்க? Of course accounts தாங்க. அதுல வந்து கேரண்டி அக்கவுண்ட்ஸ் தான். அதுல வந்து மாற்றமே கிடையாது. அக்கவுண்ட்ஸ் பொறுத்தமட்டில் அக்கவுண்ட்ஸ் தான் வந்து பிராக்டிகல் பேப்பர். நல்லா உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியற பேப்பர். இப்போ வந்து நம்ம அருண் தான் அக்கவுண்ட்ஸோட ஆளு. அருண் தான் என்னோட அறிவில. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா அருஞ்சி ஒரு விஷயம் சொல்லுங்க. சட்டு புட்டுன்னு ஒரு 60 மார்க்ஸ் என்னெல்லாம் சாப்டர் கவர் பண்ணினா ஓகே 60 மார்க் வாங்கலாம். அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே படிக்காம எனக்கு 60 மார்க் வாங்க சொல்ல முடியாது. ஐயோ அது சொல்ல முடியாது. அது தப்பு. அந்த மாதிரி கேக்குறது தப்பு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா 60 மார்க் வாங்குறதுக்கு அதுக்கு ப்ரீ ரிக்விசிட் என்னது? அக்கவுண்ட்ஸ் பொறுத்தவரை 60 மார்க் 70 மார்க்ன்றதுலாம் பேர் மினிமம். நீங்க வந்து பேசிக் எல்லாமே தெரிஞ்சாலே 60 மார்க் அப்படின்றது அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஓகேவா? நான் வந்து ஒரு 3 பாட்டை பிரிச்சுக்கிறேன் அக்கவுண்ட்ஸ். இந்த 3 பாட்டை படிச்சாலே போதும். ஃபுல்லா படிக்கிறத இந்த 3 பாட்டை படிச்சாலே போதும். 70 மார்க் மினிமம் 60, நீங்க ஆவரேஜா 70 மார்க் எடுக்கலாம். ஓகேவா? அது சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். என்னன்னா அக்கவுண்ட்ஸ் அப்படின்றது பிராக்டிகல் பேப்பர். பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நீங்க கான்செப்ட் தெரியும். நான் புக்ல கண்ணால பார்த்துட்டு போறேன்னா உங்களால மார்க் எடுக்க முடியாது. எவ்வளவு தூரம் சம்மு போட்டு பாக்குறீங்களோ, எவ்வளவு தூரம் உங்களுக்கு பிராக்டிஸ் இருக்கோ, எவ்வளவு தூரம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாக்குறீங்களோ, அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா ஸ்பீடா எக்ஸாம்ல எழுதலாம். அது மட்டும் இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கணும். என்னோட அறிவுல நான் வந்து அக்கவுண்ட்ஸ் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. பட் என்னுடைய ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல அக்கவுண்ட்ஸ் பேப்பர் பொறுத்த மட்டும் உங்களுடைய ஃபைனல் ஆன்சரும் ஒர்க்கிங் பேப்பரும் கரெக்டா இருந்துச்சுன்னா ஃபுல் மார்க் கொடுக்குறாங்க. இஸ் மை 100% உண்மை. அதுதான் நான் செகண்ட் டிப்ஸா சொல்லலாம்னு வந்தேன். செகண்ட் டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது நீங்க ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு பென்சில் எழுதுறதோ இல்ல இருக்கிற மாதிரி எழுதுறதோ வேணாம். பக்காவா ஒர்க்கிங் நோட் போடுங்க. நீங்க எது எழுதா இருந்தாலும் பிரசன்டேஷன் கரெக்டா பண்ணுங்க. ஒர்க்கிங் நோட் 1 ஒர்க்கிங் நோட் 2 கொடுங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் பேசிக் டிப்ஸ். இப்போ ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா 60 மார்க்குக்கு எது எதெல்லாம் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லிடுங்க. பார்ட் 1 ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அக்கவுண்ட்ஸை நீங்க இது படிக்க ஆரம்பிக்கணும். அதாவது பார்ட்னர்ஷிப் பிளஸ் வந்து கம்பெனி அக்கவுண்ட்ஸ். பார்ட்னர்ஷிப்ல மெயினா டிசல்யூஷன் பிளஸ் ரிட்டையர்மெண்ட். நெக்ஸ்ட் கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல டிபென்ச்சர் பிளஸ் ஷேர்ல ஃபர்ஃபீச்சர் பிளஸ் ரீஇஷ்யூ இருக்கிற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற சம்ம பாருங்க. சோ இந்த பார்ட்னர்ஷிப் அண்ட் கம்பெனிஸ் அக்கவுண்ட்ஸ் படிச்சாலே மினிமம் 20 மார்க்ஸ். பார்ட்னர்ஷிப்ல 12 மார்க்ஸ், கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல 8 மார்க்ஸ். ஓகே, ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்லாம் பாக்கும்போது எஸ்பெஷலி இந்த ரீவாலுவேஷன், பேலன்ஸ் ஷீட், கேபிட்டல் அக்கவுண்ட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி ஒரு பட்டாவா ஒரு क्वेश्चन. அதுதான் டிசல்யூஷன்ல வரும். 12 மார்க் கேக்குறாங்க. அதுதான் 12 மார்க். அது என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா டைம் நல்லா கன்சியூம் ஆகும். நீங்க வந்து பிராக்டிஸே பண்ணாம எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்து போட்டு எனக்கு வந்து இந்த 12 மார்க் வேணாம் சொன்னா கிடைக்காது. அதுக்கு தான் அருண்ஜி ஃபர்ஸ்டே சொன்னாரு, பிராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் அந்த மாதிரி பெரிய क्वेश्चन வந்து நீங்க வீட்ல உட்கார்ந்து வர்க்கிங் பண்ணி பார்த்து டாலி ஆகுதான்னு உள்ள கான்டென்ட் நீங்க ஒரு 5-10 क्वेश्चन பண்ணி பார்க்கணும்ங்க. ஆஃப் கோர்ஸ் சோ நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொன்ன மாதிரி அருண்ஜி சொல்லிட்டாரு பார்ட்னர்ஷிப் அண்ட் கம்பெனி. இப்போ இத நீங்க இத கவர் பண்ணாலே ஒரு 20 to 25 மார்க்ஸ் கையில வர மாதிரி ஆயிடும். மினிமம் 20 மார்க்ஸ். அட்லீஸ்ட் கம்பெனிஸ் ஆக்ட் ஆச்சு பரவாயில்லை, கம்பெனி அக்கவுண்ட்ஸ் ஆச்சு பரவாயில்லை, ஜஸ்ட் ஜர்னல் என்ட்ரி தான். பட் என்னன்னா பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் டாலி பண்ணனும். நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் எக்ஸாம்ல ஈஸியா பண்ண முடியும். வெரி கரெக்ட். இப்போ வந்து we are going to second part. அடுத்த பார்ட் சொல்லுங்க. என்ன 3 சாப்டர்ஸ். செகண்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் NPO. ஓகேவா? இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 மார்க்ஸ் வரும். எய்தர் 10-10 இருக்கலாம், அப்படி இல்லனா 12-8 இருக்கலாம். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பிளஸ் NPOக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா நம்ம பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சிம்பிள் கான்செப்ட் பேஸ் பண்ணி அந்த ஃபுல் சாப்டர் கவர் பண்ணிருக்கோம். நீங்க சப்போஸ் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குதுன்னா அந்த மேரத்தான் கூட பார்த்துட்டு வரலாம். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் P&L பேலன்ஸ் ஷீட் தான். ஓகேவா? இந்த ரெண்டுத்தை படிச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் 20 மார்க்ஸ் உங்க கையில இருக்கும். இப்போ இந்த 2 பார்ட்டை படிச்சா மட்டுமே நீங்க பாஸ் ஆகலாம். 40 மார்க் கேரண்டீடு உங்களுக்கு. ஒரு சின்ன விஷயம், இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். NPOல குண்டக மண்டக அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பான். அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா பாத்துக்கணும். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன். இப்போ ஒரு பார்த்த क्वेश्चन, அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தந்து புட்டு அது இருந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் பண்ணுங்க சொல்லுவான். இல்லனா கேஷ் புக் தந்து புட்டு அதுல இருந்து ரெசிப்ட் பேமெண்ட் பண்ணுங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுங்க கேட்பான். சம் டைம் 10 மார்க் கேட்பான். அவன் கோபமா இருக்கிறான்னா 15 மார்க் கேட்டுருவான். கொஞ்சம் நீங்க வந்து உஷாரா இருக்க வேண்டிய இடம் வந்து NPO அண்ட் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? பார்ட்னர்ஷிப் கம்பெனி. செகண்ட் வந்து NPO சிங்கிள் என்ட்ரி, தட் இஸ் NPO ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். சரிங்க, ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். ஓகே, தேர்ட் பார்ட் சொல்லிடுங்க. இந்த 2 பார்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சாப்டர்ஸ் வரப்போகுது. தேர்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான சின்ன சாப்டர். ஓகேவா? பட் இது சின்னதா இருந்தாலும் 20 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். ரெக்டிஃபிகேஷன், டிப்ரிசியேஷன் அண்ட் இன்வென்ட்ரி ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா 5 to 6 பட் ஆன் ஆவரேஜ் இந்த 3 படிச்சாலே உங்களுக்கு 20 மார்க்ஸ் வந்துடும். ஓகே,
இதுல வந்து ரெக்டிஃபிகேஷன் பொறுத்த மட்டும் ஜர்னல் என்ட்ரி நீங்க தெளிவா வித் நரேஷனோட எழுதணும். நரேஷன் ரொம்ப முக்கியம் ரெக்டிஃபிகேஷனை பொறுத்தவரை. ரெக்டிஃபிகேஷன் வந்து 8 மார்க் வந்து என்னோட பாஸ்ட் 3 பேப்பர் நான் பார்த்ததுல வந்து ஜர்னல் என்ட்ரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ ஜர்னல் என்ட்ரி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெக்டிஃபிகேஷன் பொறுத்த மட்டும் டிப்ரிசியேஷன் பொறுத்த மட்டும் ஸ்ட்ரெயிட் லைன் WDV இப்போ வந்து டிப்ரிசியேஷன் சேஞ்சிங் மெத்தட் சேஞ்ச் ஆகுதுன்னா ஒரு क्वेश्चन கேட்டான் மெத்தட் சேஞ்ச் பண்ணும்போது என்ன அட்ஜஸ்ட் பண்ணனும் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன் சிலபஸ்ல. எனக்கு அக்கவுண்ட்ஸ் பத்தி அவ்வளவு தீவிரமா தெரியாதுங்க. ஆனா ஒரு ரிசர்ச் பேஸ் சொல்லிட்டு இருக்கேன். லா பத்தி கேளுங்க நான் சொல்லிடுறேன். அக்கவுண்ட்ஸ் பத்தி இந்த எனக்கு தெரியாது அறிஞ்சு இருக்கிறாரு நான் கேட்கறேன். பெருசா ஒன்றும் இல்லைங்க. பார்ட் 3 பொறுத்தவரை நான் ஒரு கொஸ்டின் பேங்க் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த கொஸ்டின் பேங்க்ல இருக்க கொஸ்டின் மட்டும் போட்டு பாருங்க. மினிமம் 15 to 20 மார்க் உங்களுக்கு கேரண்டட். ஓகே, சோ இந்த 3 பாட்டு படிச்சாலே 60 to 70 மார்க்ஸ் அழகா ஏத்திட்டு வரலாம். இப்போ ஒரு விஷயம் சொல்லணுங்க, நம்மளுடைய ரிசோர்சஸ் நம்ம அன்னன்னைக்கு போடுற வீடியோ எல்லாத்துடைய அப்டேட்ஸும் நம்மளுடைய புதிய வாட்ஸ்அப் சேனல்ல நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். டெலிகிராம்ல வாட்ஸ்அப் சேனல்ல அதோட லிங்க் நாங்க கொடுக்கிறோம். கமெண்ட் பாக்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடலாம். அப்ப do join it, do share with the friends also because இந்த அப்கமிங் எக்ஸாமுக்கு நாங்க போட்ட வீடியோஸ் உடைய எல்லா லிங்க்கும் ரிசோர்சஸும் நோட்ஸ் எல்லாம் அதுல போடுவோம். so it will be really useful for you to என்ன சொல்றது, it will be useful for you to know these resources. அதனால தான் இப்போ that's it. 60 marks எப்படி மினிமம் ஸ்கோர் பண்ண முடியும் சொல்லிட்டு நம்ம அருஞ்சி சொல்லிட்டாரு. I hope you loved this video. நீங்க சொல்லுங்க என்னெல்லாம் சாப்டர்ஸ் படிச்சு முடிச்சிருக்கீங்க. இந்த நாங்க சொன்ன சாப்டர்ல என்னெல்லாம் சாப்டர் நீங்க தரவா இருக்கிறீங்க, என்ன சாப்டர்ல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது கொஞ்சம் கமெண்ட் பண்ணா தான் எங்களுக்கும் தெரியும் நீங்க கரெக்ட் ட்ராக்ல போறீங்களா இதுன்னு அப்படி எங்களுக்கு தெரியும். ஸோ நன்றி வணக்கம். I believe that you loved this video. This is CA Bros signing off. மாஸ் பண்றோம், பாஸ் பண்றோம்.